தேர்தல் என்றால் தமிழகத்தில் திருவிழா. சாமானியர்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை அனைவரும் பங்கேற்கும் மாபெரும் ஜனநாயக நிகழ்வு. நடப்பு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிந்து புதிய சட்டப்பேரவையை தேர்வு செய்யும் காலம் மிக அருகே வந்துவிட்டது. வடக்கே கும்மிடிப்பூண்டி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். தேர்தலை நோக்கிய அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இந்நிலையில் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் நமது செய்தியாளர்கள் பயணித்து தொகுதி மக்களின் மனநிலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், விவசாயிகள், முதல் முறையாக வாக்களிக்க போகும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வருகிறார்கள். தொகுதியின் எம்எல்ஏவை சாமானியர்கள் சந்தித்து கேள்வி கேட்கும் காட்சிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குறுதிகளையும் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்து வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்க போகும் மக்களின் மனநிலையை நமது செய்தியாளர்கள் எதிரொலித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணையப் போகிறவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் செய்தியாளர் ராஜசேகர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மன்னார்குடி தொகுதியின் சிறப்புகளை இப்போது பார்க்கலாம். மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. மன்னார்குடி வட்டத்தின் ஒரு பகுதி, நீடாமங்கலம் வட்டத்தின் ஒரு பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கியது. மாநில தலைநகர் சென்னையிலிருந்து 316 கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைநகரிலிருந்து 29 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது மன்னார்குடி. சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல கோவில்களை கொண்டுள்ளது இத்தொகுதி. தெற்கு துவாரகை என மன்னார்குடியை போற்ற காரணமான புகழ்பெற்ற ராஜகோபால சுவாமி கோவில், நதியின் பெயரால் அழைக்கப்படும் குளம் என பெயர் பெற்ற ஹரித்ரா நதி தீர்த்த குளம், 317 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வடுவூர் ஏரி போன்றவை மன்னார்குடி தொகுதிக்கு புகழ் சேர்ப்பவை. 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கான பாசன வசதிக்கும் 20 கிராமங்களின் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கும் வடுவூர் ஏரி பகுதிக்கு அதிகளவிலான வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்வதால் தமிழக அரசினால் இது பறவைகள் சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோரையாறு, முல்லையாறு உள்ளிட்டவைகளின் மூலம் பாசன வசதி வரும் மன்னார்குடியில் விவசாயமே முதன்மை தொழிலாக இருக்கிறது. நெசவு தொழில் மற்றும் உலோகப் பொருட்கள் உற்பத்தியும் இங்கு சிறிய அளவில் நடந்து வருகிறது. பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் ஏதும் இல்லாத நிலையில் சிறிய அளவில் செயல்பட்டு வரும் கரும்பு ஆலை, உர உற்பத்தி ஆலை, ரசாயன ஆலை போன்றவை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகின்றன. மன்னார்குடி தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,40,899. இதில் ஆண்கள் 1,19,176 பேர், பெண்கள் 1,21,721 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 2 பேர். இந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த டிஆர்பி ராஜா. மன்னார்குடி தொகுதியில் இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள் பற்றிய விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தின் கிழக்கு பகுதியில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மன்னார்குடி தொகுதி. இந்த சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பகுதிகளை அடக்கியிருக்கிறது இந்த மன்னார்குடி தொகுதியானது. அது மட்டுமல்லாமல் இதுவரை நடந்த தேர்தல்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக இந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 முறை கைப்பற்றியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக 3 முறையும், காங்கிரஸ் கட்சி 3 முறையும், அதிமுக 2 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 2011ஆம் ஆண்டு நடந்த கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,05,522 என்ற அளவில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியில் மொத்தம் 81% வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியில் மொத்தம் 12 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதன்படி திமுகவை சேர்ந்த டிஆர்பி ராஜா 81,320 வாக்குகளை பெற்றார். ராஜமாணிக்கம் அதிமுகவை சேர்ந்தவர் 77,338 வாக்குகளை பெற்றார். சுயேட்சை வேட்பாளரான ஜெயச்சந்திரன் 1,863 வாக்குகளை பெற்றார். அதன்படி டிஆர்பி ராஜா திமுகவை சேர்ந்தவர் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மன்னார்குடி தொகுதியில் நடத்திய கள ஆய்வின் போது பலதரப்பட்ட மக்களையும் நம் செய்தியாளர் ராஜசேகர் சந்தித்திருக்கிறார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜாவின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். பாலம் பெரிய பாலமாக கவனிச்சிருந்தா ரெடியாக இருந்துச்சு. பாலம் பழைய பாலம் புதுசாக பெருசாக கட்டுவாங்க, எதுவும் கட்டலை. மண்ணாவட்டத்தை எதுக்கு அது எதுவும் செய்ய மாதிரி தெரியல. இந்த எதுவும் செய்யலை. எதுவுமே புதுத்தேரில் ரோடு மோசமாக, மண்ணாடு ஃபுல்லாக ரோடு மோசமாக இருக்குது. ரோடு போடலை. சொன்னதில் பாதி நிறைவேற்றிருக்காரு. ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைவேற்றலை.
மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட வரைக்கும் மன்னார்குடி நகராட்சியில் இந்த குப்பை தொட்டியெல்லாம் வந்து குப்பையெல்லாம் வந்து ஒரே இடத்துல கொட்டிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் வந்து வேறு மாதிரி இது பண்ணி தனியாக அவுட்டரில் கொண்டு கொட்டி வேறு மாதிரி எடுத்தால் நல்லா நடவடிக்கை இருக்கும். மற்றபடி நகராட்சி வந்து உட்பட்ட பஸ் ஸ்டாண்டில் உள்ள கழிவறையெல்லாம் ஒன்றும் சரியாக சுத்தம் பண்ணாமல் அப்படியே நார்மலாக இருக்குது. எதுவுமே உள்ளே போயிட்டு தான் சரியாக வர முடியல. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை மாற்றி வேறு மாதிரி நல்லபடியாக இருந்தால் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். தொகுதி எம்எல்ஏ வந்து இது மாதிரி ரோடில் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிது. கீழராஜா வீதியிலேருந்து இது வரைக்கும் கோயில் வரைக்கும் பள்ளம் குண்டும் குழியுமாக இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா சரி பண்ணாமல் இருக்காங்க. நாங்கள் இப்போ ராமபுரம் பஞ்சாயத்து வாஞ்சிரும். நம்ம ஊரில் வந்து பொதுவாகவே யாருமே பஞ்சாயத்துக்கு அன்னைக்கு நாளைக்கு தான் வர்றாங்க, ஓட்டு எலெக்ஷனுக்கு வர்றாங்க. பாக்கி நேரத்தில் யாருமே எதுவும் வர மாட்டேங்கிறாங்க. இல்லை எலெக்ஷன் போகிறதுக்கு மட்டும்தான் வர்றாங்க. திருப்பி யாருமே வந்து என்னாச்சு ஏற்கனவே ஒருத்தருமே வந்து திரும்பி பார்க்காம இன்னும் எதுவுமே செய்யலை. ஓட்டு கேட்க வந்தாங்க. அன்றைக்கி பார்த்தா நாங்கள் தான் இன்ன வரைக்கும் இந்த பக்கம் வந்தது கிடையாது. அதான் எங்கள் ஊர் பக்கத்தில் பீர்பேட்டியெல்லாம் வச்சு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் அந்த எலெக்ஷனுக்கு பார்த்துருக்கோம் வந்து, அதுக்கப்புறம் பார்த்தது கிடையாது. வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்தினார். அது வருஷம் செஞ்சு பண்ணியிருந்தாங்க. இன்னும் அதிகமான நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கும். மருத்துவம் மன்றம் ஒன்று அது முதல் வருஷம் ஆரம்பத்தில் நடத்தினார். இன்னும் அதிகமான முகாம் நடத்தியிருந்தால் பல்வேறு பணிகள் வந்து நடந்திருக்கும். அப்புறம் ஒருங்கிணைந்த மன்னாடி பேருந்து நிலையத்தை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம். அது இன்னும் அது தடை அப்படியே இருக்குது. இன்னும் முடியாத கட்டாயமாக இருக்கிறது. இந்த குப்பைக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு பெரிய குப்பைனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த குப்பை எங்களுக்கு அகட்டணும். கொசு தொல்லை தாங்கலை. செப்டி டேங்கை கொண்டாந்து ஊற்றுறாங்க. நைட்லாம் ஒரே நாத்தம் தாங்க முடியலை. வந்து சில நல்ல வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த முனிசிபல் சம்மந்தமாக நல்ல திட்டங்களுக்கெல்லாம் ரோடு போகிறதுக்கு போக்குவரத்து நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த புது பாலம் கட்டுறது கூட ஒரு நிதி ஒதுக்கி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் என்ன மற்றபடி நல்ல நடைமுறை நடந்துக்கிறாரு. எல்லாம் மக்களுக்கு தேவையானது செஞ்சோம்னா அப்படியே செஞ்சு கொடுக்குறாரு. சாலை வசதி, குடிநீர் வசதி, புதிய தொழிற்சாலைகள், விவசாய மேம்பாடு என கடந்த தேர்தலின் போது மன்னார்குடி மக்களுக்கு அரசியல் கட்சிகளும் போட்டியிட்ட வேட்பாளர்களும் அளித்த வாக்குறுதிகள் ஏராளம். அந்த வாக்குறுதிகள் தொடர்பான கேள்விகளுடன் சட்டப்பேரவை உறுப்பினர் TRB ராஜாவின் இல்லத்துக்கு பொதுமக்கள் சிலர் நேரடியாகவே சென்றார்கள். சாலை வசதியெல்லாம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அதை ஏற்கனவே உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் வந்து சாலையெல்லாம் போட்டு தரணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் என்னால் ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கலை. அது சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஆய்வு செய்கிறீங்களா? சம்மந்தமாக நீங்கள் வந்து ஏற்பாடு செய்கிறீங்களா? அது ஒரு தகவல் சொல்லணும். நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து எந்த சாலையுமே போடலன்னு சொன்னதே தப்பு. பல இடத்துல சாலைகளை போட்டிருக்கோம். நம்ம தொகுதியில் தான் சொல்கிறேன். நம்ம தொகுதியில் வந்து பல இடத்துல வந்து சாலைகள் போட்டிருக்கோம். அதாவது சேரின்ற ஒரு ஊராட்சியில் சுதந்திரமான காலத்துலேருந்து சாலை இல்லை. அங்கே கொண்டு போய் சாலை நான் போய் அந்த இடத்த போய் பார்த்து அங்கே வந்து நடந்து போய் போகும்போது நீங்கள் கால் வந்து முழங்கால அளவுக்கு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. எனக்கெல்லாம் என் வெயிட்டுக்கெல்லாம் எல்லாம் முட்டி அளவுக்கே உள்ளே போகுது. அந்த அளவுக்கு மோசமான சாலைகள் எல்லாம் சீர் செய்திருக்கோம். எங்களால் அதாவது முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வந்து ரொம்ப கம்மி. அந்த நிதியில் இவ்வளோ தான் செய்ய முடியும். நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி சிறிய சாலைகள் சிறிய பாலங்கள் தான் போட முடியும். பெரிய பெரிய நேஷனல் ஹைவே சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் ஹைவேஸ் இந்த மாதிரி வர பெரிய ஓடிஆர் மாதிரி இருக்க ரோட்ஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முயற்சி செஞ்சால் செய்ய முடியும். அந்த முயற்சியை நம்ம சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே செய்யாமல் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. பொதுமக்கள் அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கினார்கள். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் தொடங்குனீங்க. அது ஒரு ஆண்டு தான் செயல்பட்டுச்சு. அடுத்த ஆண்டுலாம் செயல்படலை. அதுக்கான காரணத்தையும் அடுத்த ஆண்டு நீங்கள் அதை செயல்படுத்துவீங்களான்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம நடத்தும் போது 2012 நடத்தினோம். அப்போ வந்து என்ன ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் 50 HR மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் கூப்பிட்டு 50 விதமான கம்பெனிஸ்லாம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு வந்தோம் ஆளுங்க. ஆனால் அந்த வேலை முகாமை நம்ம கஷ்டப்பட்டு நடத்தும் போது அதிமுக எல்லாமே வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தீங்க? நம்ம ஸ்கூலில் தான் நடத்துகிறோம், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்கூலுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி எப்படி அந்த இடத்த கொடுத்தீங்க, யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னு ஆளுங்கட்சியினரெல்லாம் வந்து மிரட்டி அங்கே ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற HR மேனேஜர்ஸ் இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்து உடனடியாக என்னங்க எங்களை இந்த மாதிரி பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டீங்களேன்னு என்ன பிடிச்சி கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நான் சொன்னேன், இல்லைங்க இது ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களோட தேவையை கருதி நீங்கள் எவ்வளோ பேர் பசங்க வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அதை கொஞ்சம் கவனம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் பசங்க எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை முகாம் நடத்துங்கன்னு சொன்னோன்னு நடத்தினாங்க. நடத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல அவங்களை கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் அந்த பயத்திலே வராமல் விட்டாங்க. இதுதான் உண்மையான நடந்த விஷயம். அது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும்.
நீடாமங்கலம் ரயில்வே மேம்பாலம் தொடர்பாகவும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். 50% அந்த நிதி வந்து எப்பவுமே வந்து ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜுக்கு வந்து 50% அந்த காசு வந்து அவங்க ஒதுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கணும் ரயில்வேக்கு. ரயில்வேஸ்லேருந்து ஒதுக்கணும் அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் 50% கொடுக்கும். இதுதான் ரூல். ஸோ இந்த ரூல் படி நாங்கள் எப்படியாவது அங்கே வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு நாங்கள் எப்படியா போராடி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உடனடியாக தலைவர் வந்து அப்போ கூப்பிட்டு இதை உடனே செஞ்சு கொடுன்னு சொன்ன உடனே அவர் போய் பேசினாங்க. பேசின உடனடியாக அங்கேருந்து வந்து இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜுக்கான சாங்ஷன் வந்துச்சு. சாங்ஷன் வந்து 50% ஆஃப் த 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கிட்ட பிறகும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சட்டமன்றத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நீடாமங்கலத்தில் பாலத்தை போட போகிறோம்னு பெருசாக அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொண்டு வராங்க. சரி இவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க கொண்டு வந்தாவே இருக்கட்டும் கூட நாங்கள் வந்து விட்டுட்டோம், அப்படியே சரி கொண்டு வந்தா சரி அப்படின்னு. இன்னி வரைக்கும் 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் நிதியை அங்கேருந்து பெற்று தந்தாச்சு. 50% நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியாச்சு, சாங்ஷனும் பண்ணியாச்சு ஆர்ஓபிக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான நிதியை ஒதுக்கல. இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட அசையல அந்த நீடாமங்கலத்தில். கேள்விகளுக்கு பதிலளித்தது மட்டுமல்லாமல் தனது முயற்சியால் உருவான விளையாட்டரங்கம் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்ற இடங்களுக்கு நேரடியாகவே மக்களை அழைத்துச் சென்றும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். மன்னார்குடி தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து மக்களின் உணர்வுகளை அறிந்துள்ள செய்தியாளர் ராஜசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜசேகர். மக்களின் ஒட்டுமொத்த மதிப்பீடு என்ன? மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் டிஆர்பி ராஜா அந்த தொகுதியில் பல்வேறு தரப்பு மக்களிடம் நாம் தொடர்ந்து அவர்கள் சந்தித்து அவர்களை பற்றி கேட்டபோது அவர் ஒரு பகுதி மக்கள் என்னவென்று சொல்கிறார் என்றால் அவரை எளிதில் சந்திக்க முடிகிறது, அது மட்டும் இல்லாமல் அவரிடம் சந்தித்து நம்மளுடைய குறைகளை கேட்டால் அவர் உடனடியாக தீர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே பகுதியில் மற்ற பகுதிகளில் உள்ள மக்களை கேட்கும்பொழுது அவர் அந்த சட்டமன்ற பகுதியே வரவில்லை என ஒரு பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்பு கொள்வது என்று மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருப்பதாகவும் தங்களுடைய குறைகளை அவரிடம் தெரிவிக்க முடியவில்லை என்ற இன்னொரு பகுதி மக்களும் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். இதுபோன்று அந்த மன்னார்குடி தொகுதியில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நகர் பகுதிகள் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து சாலை வசதிகள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் இந்த சாலை வசதிகளை வந்து அவர் சரி செய்து தருவார் என எதிர்பார்த்தோமான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அப்பகுதி மக்கள் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டுமின்றி மன்னார்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டுமே பிரதான தொழில். அந்த பகுதியில் வந்து விவசாயத்துக்கு மாற்றுவதாக வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும், சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வருவதாக மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா தெரிவித்ததாகவும் அதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து இந்த பகுதியில் ஒரு சில பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் சிப்காட் தொழிற்சாலைக்காக வந்து சட்டமன்றத்தில் வந்து அந்த டிஆர்பி ராஜா பேசியதாகவும் அதற்கு தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அப்பகுதி மக்களை வந்து நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து அப்பகுதி மக்கள் சந்தித்து வருவதாகவும் குறிப்பாக வடுவூர் ஏரி என்பது வந்து அந்த பகுதியில் உள்ள 15 கிராம மக்களுக்கு நீர் ஆதாரத்தை வந்து பெருக்கி தருவதாகவும் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு தண்ணீர் தருவதில் ஏரியை வந்து தூர்வாராததால் வந்து இன்று வந்து அந்த ஏரி வந்து 100 அடி ஆழத்தில் இருந்த ஏரி தற்போது 10 அடிக்கு வந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக அந்த ஏரியை வந்து தூர்வாரி தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் ஒரு வேண்டுகோளாகவே டிஆர்பி ராஜா அவரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து அவரிடம் வச்ச வண்ணம் உள்ளதாகவும் அவர் வந்து தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் ஒரு மேலான கோரிக்கையாகவும் உள்ளது.